வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் வழக்கம் போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்டை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், இன்றைக்கி NXTல 3 புதிய சாம்பியன் உருவாகிருக்கிறாங்க. ஆக்சுவலி மைலன் ப்ரோவை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஈத்தன் பேச்சுக்கிட்டு இருக்கிற NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக ஒரு மேட்ச் விளையாடிருப்பார். இந்த மேட்ச்சில் சத்தியமாக பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் வந்து தோற்று போவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஈத்தன் பேஜ் இன்றைக்கி தோத்துட்டார். மைலன் ப்ரோ பார்த்தீங்கன்னா நியூ NXTயோடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக ஆகிட்டார். நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த கனடியன் ஃப்ளாகில் தான் இந்த நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் இருக்குது. அதுக்கான விடுதலை இன்றைக்கி கிடச்சிட்டு போல இருக்குது. அண்ட் இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ராண்டி ஆட்டோட ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு சொன்னால் தெரியும். அவர் இன்றைக்கி WWEல ஃபஸ்ட் எவராக டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஆமாம் கைஸ், இதுக்கு முன்னாடி WWEல எந்த விதமான டைட்டிலையும் மைலன் ப்ரோ வின் பண்ணது கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி ஈத்தன் பேச்சை வின் பண்ணி நியூ NXTயோடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஸோ பழைய டைட்டில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜேசி ஜெயின் அவங்களுடைய NXT சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோல்ட்ருக்காக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சோல்ட்ருக்கா கூட தான் ஜெயரா இருக்கிறாங்க. 2 பேரும் டாக் டீமர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2024 சிறந்த டாக் டீம் டிவிஷனில் இவங்க இருந்தாங்க. இப்போது இவங்க 2 பேரும் அஃபிஷியலி பிரேக்கப் ஆகிட்டாங்க. ஸோ ஜூலியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவத்தில் சோல்ட்ருக்காவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலிமா ஜேசி ஜெயின் அகெயின் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரைட்டம் இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து எண்ட் அப் ஆகிட்டு அண்ட் சோல்ட்ருக்கா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஃபேஸ்டன் ஆகவும் ஜைரா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஒரு ஹீல் கேரக்டராகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டோரி இதுக்கப்புறமா இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இது உண்மையிலேயே NXT ஃபேன்ஸ் மத்தியில் இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா NXTயோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. டாக் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்லி NXTயோடைய டாக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவங்க இன்றைக்கி தோற்று போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ WWE டாக் டீம் சாம்பியனாக வாண்டர் பாட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி சாம்பியன் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க டீமில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாம்பியனாக இருக்காரு. இப்போ அவங்க NXT அஃபிஷியலி டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. பெரிய விஷயம்ல. அண்ட் அதுக்கப்புறமா NXTயோடைய ஸ்பீட் சாம்பியன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, மென்ஸுக்கான ஸ்பீட் சாம்பியன்ஷிப், அதையும் ஜெயின் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஜேசி பிளாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு NXTயோடைய ஆக்சுவலி இது மெயின் ராஸ்டரில் இருந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப் தான். இந்த ட்விட்டர் கூட இருந்த உறவு முறிஞ்சதுக்கப்புறமா இது NXT கொண்டு போயிட்டாங்க. அங்கே உள்ள இந்த சாம்பியன்ஷிப்பாக ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஸோ இந்த ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லீலி ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் உண்டு. அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப் ரெஸ்லர். இப்போ WWEல சண்டை போட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் ஆகிட்டார். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் தன்னுடைய ட்ரிபியூட்டை பண்ணியிருப்பார். ஃபைனல் அப்பீரியன்ஸ் பார்த்த ஏஜே ஸ்டைல் நிறைய விஷயங்கள் நல்லாவே நடந்தது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை 2026 ஹால் ஆஃப் ஃபேமாக அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏஜே ஸ்டைல் ஹால் ஆஃப் ஃபேம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அஃபிஷியலி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன ஹால் ஆஃப் ஃபேமாக WWE மாற்றிட்டாங்க, ஆனால் என்ன ஹால் ஆஃப் ஃபேமை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நான் ஒருத்தரை கூப்பிடுறேன், அவர் வந்து என்ன ஹால் ஆஃப் ஃபேமை இன்ட்ரடியூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. அவர் யாரை கூப்பிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை. லெஜெண்டரி ஜான் சீனாக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் இருக்கிற நட்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி ஜான் சீனா தான் இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக வேண்டியது. அவர் விட்டு ஏஜே ஸ்டைலை மாற்றிட்டானுங்க. சரி, எதுவும் இருந்திருந்தாலும் சந்தோஷம் தான். சரி, இப்போ ஏஜே ஸ்டைல் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிட்டார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தான் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகும்போது கண்டிப்பாக ஜான்சனா வந்து இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து பாலியமன் இன்ட்ரடியூஸ் பண்ணல, பாலியமன் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகும்போது அதே மாதிரி ஜான்சனா தான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பிகாஸ் ஜான்சனாக்கும் ஏஜே ஸ்டைலுக்குமான WWE ரைவல்ரி அப்படிங்கிறது ராண்டி ஆர்டன் ஜான்சனா மாதிரி அந்த அளவுக்கு நிறைய மேட்சஸ் நடந்துருக்கு. 2025 கூட இவங்க கடைசியாக ஒரு மேட்ச் விளையாடினாங்க. ஸோ அதனால் ஜான்சனா தான் தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைல் இப்போ கோரிக்கை விடுத்திருக்காரு. பட் அந்த ஜான்சனா அக்செப்ட் பண்ணிட்டு வருவாரான்னு தெரியல. பொதுவாகவே ஜான்சனா யாருக்கு கோரிக்கை விட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வருவார். அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் தான் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் எபிசோட் ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர் ஸ்மாக் டவுனில் நடக்க போகுது. அந்த எபிசோடுக்கு ஜான்சனா வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஏஜே ஸ்டைலு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அஃபிஷியலி ஏஜே ஸ்டைல் தான் ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு. அதாவது நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகும்போது ஜான்சனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்ன எண்ணம். நான் ஜான்சனாக்கு இதை வந்து அழைப்பாக விடுக்கிறேன், இதை ஏற்றுக்கிட்டு ஜான்சனா வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஜான்சனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மூவி ஷெட்யூலில் ரொம்பவே பிஸியாக இருப்பார். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜான்சனா வாராரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னருடைய ரெசல்மனியா ஆப்போனன்ட் யார் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஓப்பன் சேலஞ்சிங் விட்டு ப்ராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா தில்லு இருக்கிற ஆம்பளைங்க எவனாக இருந்தால் என்ன ஒத்தைக்கு மோத வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் யாருமே வரல. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கிற ஒரு ரெஸ்லர் தான் ப்ராக் லெஸ்னருடைய ரெசல்மனியா ஆப்போனண்ட்டாக இருக்க போகிறாங்க. அண்ட் இப்போவே சொன்னால் நல்லா இருக்காரு. WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மனியாக்காக ப்ராக் லெஸ்னர் ரெடி பண்ணுறாங்க. மார்ச் மாதம் தானே ப்ராக் லெஸ்னர் வரப்பாரு. அப்போது விஷன் டீம் இருக்காது. அப்போ ப்ராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ஒரு ரெஸ்லர் வந்து சேலஞ்ச் பண்ணுவார். அதாவது விஷன் டீமில் ஸ்டோரி போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தோணுது யாரை சொல்கிறேன்னா ஓபா ஃபெமியா நிறைய பேர் சொல்வீங்க. எனக்கு தெரிஞ்சு ஓபா ஃபெமியா இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்லரை ப்ராக் லெஸ்னர் கூட மோத வைக்கலாம். நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். LA Knight தான். ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்லர்ஸ் கூட மோதும் போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுவார். ஏன்னா அவங்க கூட மோதி இருக்க மாட்டார். அண்ட் LA Knight நிறைய பேருக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸ். அவருக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கணும்னு சொல்லி WWE நினச்சிட்டு இருக்காங்க. ப்ராக் லெஸ்னர் கூட மோதி தோத்தாலும் பரவாயில்ல. ஆனால் LA Knightக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனாலே WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசல்மனியாவுக்கு ப்ராக் லெஸ்னருக்கும் LA Knightக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களாம். ஸோ அதிகபட்சமாக இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னருக்கு இதுதான் கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்கும் அப்படிங்கிற செய்தி இல்லை. ஆனால் இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னருக்கு LA Knightக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது WWE ட்ரிபிள் ஹெச் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரெசல்மனியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 100% கன்ஃபார்ம் ஆகலை. இதெல்லாம் நமக்கு ஆன்சராக தெரியணும்னா மார்ச் மாதம் தான் தெரியணும். கைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ராக் வர போகிறாரு. அதை அஃபிஷியலி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இவருடைய ஆப்போனன்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கைஸ் நம்ம சாமி ஜெயின் இருக்கிறார்ல, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கான வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. ரெசல்மனியாவில் எந்த மாதிரியான மேட்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பால் ஹேமன் ஐயா இருக்கார்ல, சாமி ஜெயினை பற்றி சொல்லியிருக்காரு. WWE வந்து சாமி ஜெயினை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவர் வந்து ரொம்பவே டேலண்டான பர்சன், நல்ல மனுஷன் வேறு. அவருக்கான வாய்ப்புக்காக அவர் காத்துட்ருக்காரு. WWE வந்து காத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் ரெசல்மனியாவில் அவருக்கு ஒரு பெரிய மேட்ச் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி பால் ஹேமன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரை பார்த்து இப்படி சொல்ல மாட்டார். ஆனால் சாமி ஜெயினே பார்த்து ரெசல்மனியாவில் அவருக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2022 சொன்னார். ஆனால் 2023 பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெசல்மனியாவோட மெயின் ஈவெண்ட் மேட்சை டாக் டீம் சாம்பியன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அதில் வின் பண்ணி மெயின் ஈவெண்ட்டை வின் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி சாமி ஜெயின் இப்போ ஒரு ஆளே இல்லை, ஆனால் மெயின் ஈவெண்ட் வின் பண்ணியிருப்பார். அதே போல் இப்போ பார்லிமெண்ட் சொல்கிறத பார்த்தா இந்த வருஷம் ரெசல்மனியாவில் சாமி ஜெயினுக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்க போல இருக்குது. மேபி மெயின் ஈவெண்ட் கூட விளையாடலாம். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக பல பேர் மல்டிபிள் பர்சனாக சேர்ந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோத வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும்ல, அதில் மேபி சாமி ஜெயினும் மேடாக வாய்ப்பு இருக்குது. இது இப்போதைக்கு ஒரு செய்தியாக தான் கிடச்சிருக்குது. ஸோ நடக்கும்போது பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.